أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய பெரிய 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 கிருபை கொண்டு நம்ம இன்றைக்கி 2வது ஜுஸ் ஸ்டார்ட் பண்ணி 37வது பேஜ் நம்பரில் ஓதிக்கிட்டு இருக்கோம். நம்ம சூரா பக்ரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2வது ஜுஸில் பேஜ் நம்பர் 37. சரிங்களாம்மா, பேஜ் நம்பர் 37 அப்படியே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இன்றைக்கி நம்ம இந்த ஆயத்தில் இருந்தால் உங்களுக்கு நான் சின்ன சின்ன சட்டங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பார்க்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஷஹ்ரு ரமலான் அல்லதி. இப்போ நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் ஹரக்கத்து இல்லைன்னா அந்த எழுத்து எத்தனை எழுத்து இருந்தாலும் அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த சட்டத்தை. சரிங்களாம்மா? அடுத்ததான் ரமலான் அல்லதி. இங்கே நமக்கு வந்து மேலே சின்ன மது கொடுத்துருக்காங்க. இதை என்ன செய்யணும்? 3 அலைஃபுக்கு நம்ம நீட்டணும். அடுத்ததாக உன்சில, அதாவது சுக்குன் பெரு நுணுக்கு அடுத்ததாக ஜா வந்துச்சுன்னா ஜா எஹ்ஃபாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நூனே சாக்கின உன்னா செஞ்சு ஓதணும். அப்போது உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாசி. ஹுதல் இங்கே கொண்டாந்து தாலை கொண்டாந்து இந்த லாமில் ஜாயின் பண்ணும். இங்கே நம்ம என்ன செய்யணும்னா தன்வினுடைய குறியீட்டுக்கு அடுத்ததான் லாம் வந்திருக்கனால லாம் இதகாம் பிலா குன்னாவோட எழுத்து. ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் உதணும். அதுதான் இதகாம் பிலா குன்னாவுடைய சட்டம். அப்போ தன்வினுடைய குறியீட்டுக்கு அடுத்ததான் லாம் வந்திருக்கு. நம்ம இந்த இதகாம் பிலா குன்னா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். ஹுதல் லில் லின்னாசி. ஹுதல் நம்ம குன்னா செய்யக்கூடாது. ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தை ஜாயின் பண்ணி அடுத்து ஓதிட வேண்டியதான். ஹுதல் இன்னாசி. அப்போ குன்னா செய்கிறதுனா எப்படி பார்க்கலாமா? அடுத்ததா வபையினாத்திம் மினல் ஹுதா வபையினாத்திம். இந்த இடத்துல பாருங்கள், தன்வினுடைய குறியீடு வந்திருக்கு. அடுத்ததான் மீம் வந்திருக்கு. மீம் என்ன எழுத்துமா? வெரி குட், மாஷால்லா. மீம் வந்து இதகாம் பில் குன்னாவோட எழுத்து. அப்போ என்ன செய்யணும்? ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அப்போ பையினாத்திம் மினல் ஹுதா பையினாத்திம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். அதாவது பையினாத்திம் அப்படி நம்ம இங்கே என்ன செய்கிறோம்? குன்னா செய்கிறோம். இங்கே என்ன செஞ்சோமா? ஹுதல் இன்னாசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளிப்படுத்தி ஓதணும். இதை தன்வினுடைய குறியீடை இங்கே நம்ம என்ன செஞ்சோம்? தன்வினுடைய குறியீடை குன்னா செஞ்சு ஓதிருக்கோம். வபையினாத்திம் அப்படின்னு ஓதுறோம். சரிங்களாம்மா? மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இங்கே ஒரு ஆயத்தில் நம்ம நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு அந்த குட்டி ஜீம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இதில் நம்ம நிப்பாட்டிக்கலாம். இங்கே நம்ம என்ன செஞ்சுக்கணும்? சுக்குன்னு வச்சு நிப்பாட்டிக்கணும். இந்த நூனுக்கு கீழே ஒரு ஜேரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். அடுத்ததான் ஃபமன் ஷஹித மன்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு. இங்கே நுனை சாக்கி வந்திருக்காமா? அதுதான் ஷீன் வந்திருக்கு. ஷீன் எஹ்ஃபாவோட எழுத்து குன்னா செஞ்சு ஓதணும். அப்போ ஃபமன் ஷஹீதன்னு சொல்லாமல் ஃபமன் ஷஹீத அப்படின்னு ஓதணும். இங்கேயும் பாருங்கள், நூனை சாக்கின் வந்திருக்கு. அதுதான் கேஃப் வந்திருக்கு. கேஃப் எஹ்ஃபாவோட எழுத்து. அப்போது நூனை சாக்கினா குன்னா செஞ்சு ஓதணும். மங்கு முஷ். இங்கே வந்து மீம கொண்டாந்து ஷீனில் ஜாயின் பண்ணும். மங்கு முஷ் ஷஹ்ர. இங்கே நம்ம வந்து இந்த அலிஃபை எல்லாமே உச்சரிக்கலை. ஏன்னா ஹரக்கத்து இல்லை. சது செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தாக இருக்கிறது. அந்த 2 எழுத்துக்குமே ஹரக்கத்து இல்லாதனால நம்ம அது 2 எழுத்தையும் உச்சரிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்தில் ஹரக்கத்து இருக்கோ அதை கொண்டு வந்து சது செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணிக்கணும். மங்கு முஷ் ஷஹ்ர அப்படின்னு ஓதணும்.
ஃபல் யசும். இங்கே பாருங்கள் ஸ்வாது மீமு ஹா. இங்கே மீமுக்கு மேலே சுக்குன்னு வச்சுருக்காங்க, இந்த ஹாக்கு மேலே பேஷ் வச்சுருக்காங்க. நம்ம இங்கே நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னா இந்த ஹாக்கு மேலே கூடிய பேச தூக்கிட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நிப்பாட்டிக்கணும். இந்த துவால் நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஃபல் யசு இம் அப்படிதான். ஃபல் யசும் முடிஞ்சிச்சு சரிங்களா? அப்படி தான் நிப்பாட்டணும் இந்த இடத்துல. ஓகேங்களாமா? அடுத்தது وَمَنْ كَانَ مَرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ فَعِدَّةٌ مِّنْ أَيَّامٍ أُخَرَ. وَمَنْ كَانَ இங்கே சுக்குன் பேர் இருக்காமா, அடுத்ததாக கேஃப் வந்துருக்கு. கேஃப் ஹஃபா எழுத்து. அப்போ சுக்குன் பேட்ட நூனை குணா செஞ்சு ஓதணும். இதை நூனை சாக்கின்னு சொல்லுவாங்க. சுக்குன் பேட்ட நூனை நூனை சாக்கின்னு சொல்லுவாங்க. மரீரன் அலா. மரீரன் இங்கே தன்மீனுடைய குறியீடு வந்திருக்கு, அடுத்ததாக அலிஃப் வந்திருக்கு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களாம்மா, என்ன தெரியுமா? அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, தன்மீனுடைய குறியீடு எந்த எழுத்தில் இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. தன்மீனுடைய குறியீடு எந்த எழுத்தில் வேணாலும் இருக்கலாம். அலிஃப்லேருந்து ஆரம்பித்து யான் வரையும் உள்ள எந்த எழுத்தில் வேணாலும் இருக்கலாம். நம்ம அந்த எழுத்தை கவனிக்கக்கூடாது. தன்மீனுடைய குறியீடு வந்திருக்கா வரலையா, அதாவது தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ் வந்திருக்கா வரலையாங்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துல நமக்கு தன்மீனுடைய குறியீடு வந்திருக்கு, அதாவது லாதுக்கு மேலே தன்மீனுடைய குறியீடு வந்திருக்கு. தன்மீனுடைய குறியீடை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது அந்த எழுத்து எந்த எழுத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக என்ன எழுத்து வருது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இப்போ நமக்கு தன்மீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக அலிஃப் வந்திருக்கு. அலிஃப் வந்திருக்காமா? அப்போ இந்த அலிஃப் என்ன எழுத்து? வெரி குட் மாஷா அல்லா, இல்ஹாருடைய எழுத்து. அப்போ நம்ம என்னமா செய்யணும்? வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். மரியல்லன் அப்படின்னு சொல்லாமல் மரியல்லன் அப்படின்னு படிக்கணும். மரியல்லன் அவ்வாயிலா சஃபரம். இங்கேயும் பாருங்கள், தன்மீனுடைய குறியீடு எந்த எழுத்துக்கு மேலே இருக்குன்னு பார்க்கக்கூடாது. அந்த எழுத்துக்கு அப்புறமா என்ன எழுத்து வருதுங்க தான் பார்க்கணும். இப்போ தன்மீனுடைய குறியீடு ராக்கு கீழே இருக்குது, அதை நம்ம கவனிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது என்ன எழுத்து வந்திருக்கு? ஃபா வந்திருக்கு. அப்போ நம்ம என்னமா செய்யணும்? தன்மீனுடைய குறியீடை குன்னா செஞ்சு ஓதணும். அப்போது சஃபரம் அப்படின்னு நம்ம ஓதணும். ஃபஇத்தத்தும் இந்த இடத்துல தன்மீனுடைய குறியீடு வந்திருக்கு, அடுத்ததான் மீம் வந்திருக்கு. மீம் இதகாம் பில் குன்னாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். இங்கே பாருங்கள், நூனே சாக்கின் வந்திருக்கு, அலிஃப் வந்திருக்கு. தன்மீனுடைய குறி வந்திருக்கு, அலிஃப் வந்திருக்கு. இங்கேயும் நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி ஓதணும். நூனே சாக்கினையும் தன்மீனுடைய குறியீடையும். மின் ஐயாமின் உஹர், மின் ஐயாமின் உஹர் அப்படின்னு ஓதணும். சரிங்களாம்மா? புரிஞ்சுங்களா? லாஸ்ட்டாக يريدكم الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. யுரீதுல்லாஹு இங்கே நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துல பேஷோ ஜபரோ வந்துச்சுனாக்கா அப்போ நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை வாய் நிறைய காற்று வச்சு உச்சரிக்கணும். சரிங்களாம்மா? அப்போது யுரீதுல்லாஹு அப்படின்னு ஓதணும். யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர, பிகுமுல் யுஸ்ர வலா யுரீது பிகுமுல் உஸ்ர வலி துக்மிலு. இங்கே நமக்கு சட்டங்கள் ஒன்றும் பெருசாக வரவில்லை, அதனால் நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். வலி துக்மிலுல் இத்தத வலி து கப்பிருவாக. நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஏற்கனவே, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் ஹரக்கத்து இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த லாம், இந்த அலிஃப், இந்த அலிஃப், இந்த வாவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள நிறைய எழுத்துக்களுக்கு நமக்கு ஹரக்கத்தே இல்லை. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்துல ஹரக்கத்து இருக்குது? ராக்கு மேலே பேஷ் இருக்குது. அப்போது நம்ம என்ன செய்யணும்? இந்த பேஷ் ராவை கொண்டாந்து இந்த அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை மேலே ஜாயின் பண்ணணும். அப்போது வலி துக்கபிருவாக அப்படின்னு நம்ம இங்கே ஓதணும். இந்த வாவு, இந்த அலிஃப், இந்த அலிஃப், இந்த லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. சரிங்களாம்மா? அலா மா ஹதாக்கும். அடுத்ததான் இன்னொரு சட்டம் என்னென்னா, அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துல பேஷ் வந்தனால அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காற்று வச்சு உச்சரிக்கணும். வலி து கப்பிருவாக, வலி து கப்பிருவாக அப்படின்னு நம்ம இந்த ஓதணும். சரிங்களாம்மா? அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். அலா மா ஹதாக்கும் இந்த பருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம வளைவுன்னு சொல்லுவோம்.
சரிங்களா. இது நம்ம வந்து எழுத்து கிடையாது, இது வந்து சின்னதாக ஒரு வளைவுன்னு சொல்லுவோம். இது சப்போர்ட்காக இருக்குது. இது நம்ம உச்சரிக்கக்கூடாது, இது நமக்கு உச்சரிப்பில் வராது. இது உச்சரிப்பில் வராதுங்கிறத விட இது நம்ம எப்படி உச்சரிக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே ஒன்றுமே இல்லையா அப்படின்னா இந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. மஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். இங்கே நமக்கு இல்ஹாரி சபவி, இங்கே நமக்கு இல்ஹாரி சபவி சட்டம் வருது. இல்ஹாரி சபவி சட்டம்னா என்னங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா. நான் இத்தனை நாளாக கிளாஸ் எடுத்துருக்கேன் இல்லையா, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் தானே இல்ஹாரி சபவினா என்னங்கிறத எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் நம்ம கிளாஸை வந்து கவனித்து பார்க்குறீங்கிறது அப்போ தான் எனக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா. எனக்கு அப்போ தான் வந்து வீடியோ போகிறதுக்கு நிறைய மோட்டிவேட்டாக இருக்கும். நிறைய பேர் கிளாஸ் கவனிக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். ரொம்ப 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 சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆன்லைன்லேயுமே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு 12th பேட்ச்க்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்குமா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு எல்லா புகழும். விருப்பம் இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். 2 மாத கோர்ஸா, 2 மாதத்தில் உங்களுக்கு அலிஃப் பாத்தாவே தெரியாமல் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபை கொண்டு நல்லபடியாக குர்ஆன் ஓத வச்சுருவோம். அதுதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா. கண்டிப்பாக ஃபீஸ் உண்டும், ஃபீஸ் வாங்கிக்கிடுவேன். அடுத்தது வந்து ஆண்களுக்கு கிடையாது. ஆண்கள் வந்து ஒரு 14 வயசுல பசங்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பெண்கள் வந்து சின்ன பிள்ளைங்களை ஆரம்பித்து வயசானவங்க வரைக்குமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.